கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையிலே ஆராதனைக்கு வந்திருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கடந்த நாட்களெல்லாம் கண்மணி போல நம்மை கர்த்தர் பாதுகாத்து நமக்கு நல்ல ஜீவன் சுகம்பலம் தந்து நம்முடைய தேவைகளை சந்தித்து இதுவரைக்கும் கர்த்தர் நம்மை நடத்தி வந்த கிருபைகளுக்காய் ஒரு விஷயம் நாம் தலைகளை தாழ்த்தி நன்றியுள்ள இருதயத்தோடு ஆண்டவருக்கு முன்பாக நம்மை ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. இந்த ஆஸ்திக்கப்பட்ட மனமகிழ்ச்சினாலும் கால வேளைக்காய் ஸ்தோத்தரிக்கிறோம். உம்மை ஆராதிக்க, துதிக்க, ஸ்தோத்தரிக்க கர்த்தாவே, இந்த நாளை நீர் எங்களுக்கு கொடுத்தபடி நான் நமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. தெய்வ வார்த்தை கேட்கும்படியாய் வந்திருக்கிற எங்களுடைய உள்ளங்களை கர்த்தர் ஒரு விசை பரிசுத்தப்படுத்துவீராக, சுத்திகரிப்பீராக, ஆண்டவரே தகுதிப்படுத்துவீராக. நம்முடைய வார்த்தைகள் நல்ல நிலத்துல விதைக்கப்பட்ட விதையாய் எங்களுடைய உள்ளத்துல விதைக்கப்பட ஆண்டவரே அது பலனை தர கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. கர்த்தாவே துதிக்கிறோம் ஐயா. நாங்கள் இந்த வார்த்தைகளை விசுவாசிக்க, கைக்கொள்ள, அர்ப்பணிக்க ஆண்டவரே அதனால் உண்டாகிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கிருபை செய்வீராக. எங்களை தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கடந்த நாட்கள் எல்லாம் நல்லவரும் வல்லவரும் போதுமானவருமா இருந்து எங்களை பாதுகாத்து இதுவரைக்கும் எடுத்து வந்த நல்ல தெய்வமே, இந்த காலவேளையில நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. இந்த காலவேளையில தீர்க்க தரிசனமா எங்களோடு பேசுவீராக. எங்களை தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். தேவன் நம்மை ஆஸ்வதிப்பாராக. நாம் தியானிக்க எடுத்துக்கொண்ட வேத பகுதி 2 கொரிந்தியர் 1 அதிகாரம் 3 வசனம். 2 Corinthians chapter 1 verse 3. நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகலவிதமான ஆறுதலின் தேவனுமாய் இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிதாவாகிய தேவனை பற்றி இங்கே கொரிந்தி புஸ்தகத்தில் பவுல் எழுதும்போது சொல்லுகிறார், நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகலவிதமான ஆறுதலின் தேவனமாய் இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி பிதாவாகிய தேவன் ஆறுதல் செய்கிறவராய் இருக்கிறார். மத்தேயு 5:4 நம்ம அந்த மலை பிரசங்கத்தில் வாசிக்கும் போது, துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் சொல்லுகிறபடி, ஆறுதல் என்றால் ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. சகலவித ஆறுதலின் தேவனுமா இருக்கிறார். அப்படி என்றால் என்ன? எல்லா விதத்துல எந்தெந்த காரியத்துல நமக்கு ஆறுதல் அல்லது அற்புதங்கள் நடக்க வேண்டுமோ, அதிசயம் நடக்க வேண்டுமோ, எந்தெந்த காரியத்தில் நம்ம கவலைப்படுகிறோமோ, எந்தெந்த காரியத்தை குறித்து நாம் பயப்படுகிறோமோ, தயங்குகிறோமோ, தேங்குகிறோமோ, அந்த காரியங்களை ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்து நம்மை ஆறுதல் படுத்த வல்லவராயிருக்கிறார். சகலவித ஆறுதலின் தெய்வன் என்று சொல்லி இந்த வார்த்தை இவ்விதமாய் சொல்லுகிறது. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமைப்படுவதாக. அது இன்னொரு விதத்தில் சொல்ல போனா, சகல காரியங்களிலும் பதில் தருகிற தேவன் நம்முடைய பிதாவாகிய தேவனாயிருக்கிறார். பல காரியங்களுக்காக இந்த நாட்கள் நம்ம ஜெபிக்கிறோம். தனிப்பட்ட வாழ்க்கையில நம்ம சபைக்கு வந்து ஜெபிக்கிறோம், குடும்பங்கள்ல ஜெபிக்கிறோம். ஆண்டவர் அதுல ஒரு ஆறுதலை தர இந்த நாட்களை கர்த்தர் நியமித்திருக்கிறார் என்பதை மறந்து போக வேண்டாம். நிச்சயமாய் துயரப்படுகிற நமக்கு நிச்சயமாய் ஆண்டவர் ஆறுதலை கட்டளையிட வல்லவராயிருக்கிறார். இந்த ஆறுதல் எப்படி நம்முடைய வாழ்க்கையில கடந்து வருகிறது என்று சொல்லி கொரிந்தியர் புஸ்தகத்தில பவுல் மூலமாய் ஆண்டவர் சொல்லுகிற காரியங்களை நாம் சரியாய் கவனித்து அதன்படி நடப்போம் என்றால் நிச்சயமாய் நம்முடைய ஜெபத்திலே ஒரு ஆறுதல் உண்டு என்பதில் சந்தேகமில்லை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. முதலாவது ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 1 அதிகாரம் 5 வசனம். 2 Corinthians chapter 1 verse 5. எப்படி எனில் கிறிஸ்துவினுடைய பாடுகள் எங்களிடத்தில் பெருகுகிறது போல கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதலும் பெருகுகிறது. கிறிஸ்து தான் நமக்கு ஆறுதல் தருகிறவர். பிதாவாகிய தேவன் கிறிஸ்து மூலமாய் நம்மளை ஆறுதல் படுத்துகிறார். அது எப்படி நம்மிடத்தில் வருகிறது என்றால் கவனிங்கள். எப்படி எனில் கிறிஸ்துவனுடைய பாடுகள் எங்களிடத்தில் பெருகுகிறது போல கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதலும் பெருகுகிறது. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. பல காரியங்களுக்காய் நம்ம ஜெபிக்கிறோம், பல காரியங்களை விசுவாசிக்கிறோம், நம்ம தேவனுக்கு உத்தமமாய் காணப்படுகிறோம், நல்லது. அதே நேரத்தில் இந்த பாடுகளும் ஆறுதலும் ஒன்றை ஒன்று தொடர்புடையதாய் காணப்படுகிறது என்று சொல்லி பவுல் இந்த இடத்துல சொல்லுவதை நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. நம்ம வாழ்க்கையில ஆறுதல் வர வேண்டும் என்றால் நம் ஆண்டவரோடு பாடுகளை சகிக்க நம் ஆயத்தமுள்ளவர்களாய் காணப்படும் போது நம்முடைய காரியங்கள்ல ஆண்டவர் ஒரு ஆறுதலை கட்டளையிடுகிறவராயிருக்கிறார். ஊழிய காரியங்களா இருந்தாலும் சரி, தேவனுக்கென்று நம்ம வாசம் பண்ணுகிற நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருக்காக பாடுகளை நாம் சகிக்க நாம் நம்மை ஒப்பு கொடுக்கும் போது நாம் எந்த காரியத்துல அற்புதத்தை எதிர்பார்க்கிறோமோ,
எந்த காரியத்துல மாற்றத்தை ஆறுதல் எதிர்பார்க்கிறோமோ அந்த இடத்துல ஆண்டவர் ஆறுதலை கட்டளிட வல்லவராய் இருக்கிறார். எப்படி எனில் கிறிஸ்துவனுடைய பாடுகள் எங்களிடத்தில் கிறிஸ்துவனுடைய பாடுகள் அப்படின்னா கிறிஸ்து நிமித்தமாய் உண்டாகிற பாடுகள், கிறிஸ்துவுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக நாம் சந்திக்கிற பாடுகள், பிரச்சனைகள். நார்மலா ஒரு மனுஷனுக்கு பாடுகள் உண்டு. அவன் கிறிஸ்துவை சாராதவனா இருந்தாலும் இந்த உலகத்துல பாடுகள் இருக்கிறது. மத நம்பிக்கை இல்லாதவனுக்கும் பாடுகள் உண்டு. எல்லாருக்கும் பாடுகள் உண்டு. அந்த பாடுகளை பவுல் இங்க சொல்லவில்லை. பவுல் சொல்லுகிற காரியங்களை தெளிவாய் புரிந்து கொள்வோம் என்றால், கிறிஸ்துவனுடைய பாடுகள் அல்லது கிறிஸ்து எதுக்காக பாடுபட்டார்? தன்னுடைய சொந்த ஜீவனுக்காய் அவர் பாடுபடவில்லை. நம்மை ரட்சிக்கும்படியாய் அவர் பாடுகளை என்ன பண்ணாரு? ஏற்றுக்கொண்டார். பிதாவுடைய சித்தத்தை செய்யும்படியாய் அவர் பாடுகளை என்ன பண்ணாரு? இந்த பூமியிலே அப்படியாய் சுமந்தார். அப்போ ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக நம்ம வாழ்வோம் என்றால் நிச்சயம் பாடுகள் உண்டு. பாடுகள் இல்லாம ஒரு மனிதனோ ஒரு விசுவாசியோ ஆண்டவரை ஒரு நாள் என்ன பண்ண முடியாது? பின்பற்ற முடியாது. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன். ஆண்டவர் சொல்றார், என்னுடைய நுகம் மெதுவாயும் என்னுடைய சுமை லகுவாயும் இருக்கிறது என்று சொன்னாலும் அது நமக்கு பாடுகளை போல காணப்பட்டாலும் அந்த பாடுகள்ல ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். அதை நாம் மனமகிழ்ச்சியோடு அவருடைய சிலுவையை அவருடைய நாமத்திற்கென்று ஜீவிக்கும் போது வருகிற பின்னாடி நம்ம வாசிக்க போறோம் எந்தெந்த காரியங்கள் நமக்கு பாடுகளா இருக்கிறதுன்னு சொல்லி. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக சொல்ல போனா ஆண்டவருடைய கட்டளைகள் எல்லாமே நமக்கு எப்படிதான் இருக்கிறது? நமக்கு பாடுகளை போல காணப்பட்டாலும் அவற்றை நாம் சந்தோஷமாய் கர்த்தருடைய நாமத்திற்கென்று நாம் சகித்து ஏற்றுக்கொண்டு பின்பற்றுவோமானால் எந்தெந்த காரியத்திலே நமக்கு அற்புதம் வேண்டி நம்ம ஜெபிக்கிறோமோ அதில் நிச்சயமாய் ஆண்டவர் ஆறுதலை கட்டளையிட வல்லவர் ஆயிருக்கிறார். கிறிஸ்துவனுடைய பாடுகள் எங்களிடத்தில் பெருகுகிறது போல கிறிஸ்துவினால் எங்களுக்கு ஆறுதலும் என்ன பண்ணுகிறதா? பெருகுகிறதா இருக்கிறது என்பதை நம்முடைய மனதை விசுவாசம் ஒரு பக்கம் இருக்கட்டும், பரிசுத்த ஜீவியம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம ஜெபமுள்ள வைராக்கியம் உள்ளவர்களாக இருப்போம். ஆனா பாடு அனுபவிக்க நாம் நம்மை ஒப்பு கொடுக்கவில்லை என்றால் சகலவிதமான காரியம் அப்படின்னா சில காரியங்கள நமக்கு ஆறுதல் உண்டாகும். ஆனா எல்லா காரியங்களும் கம்ப்ளீட்டா ஆறுதல் உண்டாகணும் அப்படின்னா ஆண்டவர் எப்படி பிதாவை பின்பற்றினாரோ, பிதாவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தாரோ அதை போல நாமும் சகலவற்றுக்கும் கீழ்ப்படியும் போது நம்முடைய வாழ்க்கையுடைய எல்லா பகுதியில ஒரு அற்புதத்தை காண கர்த்தர் இரக்கம் செய்ய வல்லவராயிருக்கிறார் என்பதை மறந்து போக வேண்டாம். ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். கொலோசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, புக் ஆஃப் கொலோசியன்ஸ் சாப்டர் 1 verse 24. இப்பொழுது நான் உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளில் சந்தோஷமடைந்து கிறிஸ்துவனுடைய உபத்திரவங்களில் குறைவானதை அவருடைய சரீரமாகிய சபைக்காக என் மாம்சத்திலே நிறைவேற்றுகிறேன். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. நமக்கு சிந்தனையில இருதயத்திலையும் பாடுகள் இருக்கிறது. பவுல் இங்க சொல்றாரு, கிறிஸ்துவின் நிமித்தமாய் நம்முடைய சரீரங்களில் நம்ம என்ன பண்றோமா? பாடுகளை அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி பவுல் இங்க சொல்லுகிறதை நம்ம வாசிக்கிறோம். இப்பொழுது நான் உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகள், இது பவுல் அவருடைய நன்மைக்காகவோ அவருடைய மதியினத்தினாலேயோ வருகிற பாடுகள் அல்ல. உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளில் சந்தோஷமடைந்து, அதுக்கப்புறம் சொல்லுது கிறிஸ்துவனுடைய உபத்திரவங்களில் குறைவானதை, கிறிஸ்துவனுடைய உபத்திரவங்களில் குறைவானதை அவர் இன்னும் நமக்கு என்னென்ன வைத்து விட்டு போகிறாரோ அதை அவருடைய சரீரமாகிய சபைக்காக என் மாம்சத்தில் நிறைவேற்றுகிறேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சபை வளர்ச்சியடைய வேண்டும் என்று சொல்லி பவுல் தன்னுடைய சரீரத்துல பாடுகளை ஏற்றுக்கொண்டார். அவருடைய சபை என்பது அவருடைய ஆத்துமாக்களுக்கு மனவாட்டி சபை. அப்ப ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், மனம் திரும்ப வேண்டும், சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட வேண்டும், ஜனங்கள் சுகமடைய வேண்டும், விடுதலை அடைய வேண்டும் சொல்லி தன்னுடைய சரீரத்திலையும் அவர் பாடுகளை என்ன பண்ணாராம்? அவர் ஏற்றுக்கொண்டார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, நம்ம வாழ்க்கையில வருகிற எல்லா துயரங்கள்ல பரிசுத்த ஆவியானவர் இறங்கி கிரியை செய்ய வேண்டும் என்றால் பாடுகளை விட்டுட்டு நம்ம ஓடவோ புறக்கணிக்கவோ, பாடுகள் மட்டும் எனக்கு வேண்டாம், அது எல்லாம் நான் ஆண்டவரை நான் பின்பற்றுகிறேன் அப்படின்னு சொன்னா அப்படிப்பட்ட வாழ்க்கை தேவன் நமக்கு வைத்து போகவில்லை. அது ஆண்டவர் தெளிவா சொல்றாரு. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால், ஒருவன் பரலோகத்திற்கு போக விரும்பினால், ஒருத்தவன் கிறிஸ்தவ வாழ்க்கை வெற்றிகரமாய் வாழ விரும்பினால், அவன் என்ன பண்ணணுமா? தன்னை தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை என்ன பண்ண கடவன்?
அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவருடைய சிலுவை நம்ம சுமக்க முடியாது. ஆனா நமக்குன்னு ஒரு சிலுவை இருக்குது. நமக்கு ஆண்டவர் அனுமதிக்கிற இந்த சின்ன 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 காரியங்களை நாம் அதை ஆண்டவருக்காக, சரீரமாகிய சபைக்காக என்று சொல்லி பவுல் சொல்லுகிற விதமாய் ஆண்டவருடைய நாம மகிமைக்காய் நாம் அர்ப்பணிக்கும் போது ஆண்டவர் நிச்சயமாய் எந்தெந்த காரியங்களை ஜெபித்து இது வரைக்கும் பதில் வரலையோ அதுல கர்த்தர் ஒரு அற்புதங்களை நிச்சயமாய் செய்ய வல்லவராயிருக்கிறார். அதுக்காக பல வசனங்களை பவுல் சொல்றார். கிறிஸ்துவின் பாடுகளை மரண பரியந்த நாங்கள் சுமந்து கொண்டு வருகிறோம் என்று சொல்லி பல இடங்கள்ல அதை குறித்து பவுல் தெளிவாய் சொல்கிறார். ஒரு பக்கம் அற்புதம் நடக்குது, ஒரு பக்கம் அதிசயம் நடக்குது, ஒரு பக்கம் ஊழியங்கள் வல்லமையா நடக்கிறதுக்குரிய காரணம் என்ன? பவுல் ஒரு பாடுகளை கூட அவர் என்ன பண்ணல, தவிர்க்கவில்லை. தேவன் எதையெல்லாம் அனுமதித்தாரோ அதையெல்லாம் பவுல் ஏற்றுக்கொண்டதுனால இன்னைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், கர்த்தர் நமக்கு அனுமதிக்கிற எல்லா பாடுகளை நாம் சகிக்கும் போது நிச்சயமாய் ஆண்டவனுடைய நாமத்தினால நம்ம ஆறுதல் அடைவோம் என்பதில் சந்தேகமில்லை. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இரண்டாவது ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 1:4. ஆக்சுவலா இதுதான் நம்ம முதல்ல வாசிச்சிருக்கணும். ஆனா நம்முடைய காரியத்துல வாசிக்கும் போது இதை 2வது வாசித்தால் இன்னும் சரியா இருக்கும். சோ முதலாவது நம்ம வாசித்த வசனம் 2 கொரிந்தியர் 1:5. இரண்டாவது நம்ம வாசிக்க போற வசனம் 2 கொரிந்தியர் 1:4 வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் சாப்டர் 1:4. தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரத்திலாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணியுள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். 5ஆம் வசனத்துல பாடுபட்டால் நமக்கு ஆறுதல் உண்டு, அற்புதம் நடக்கும் என்று சொல்லுகிறார். 4ஆம் வசனத்துல சொல்லுகிறார், நாம் அப்படி பாடுபடும் போது மற்றவர்களை, பாடுபடுகிறவர்களை வழிநடத்தவும், அவர்களுக்கு உதவி செய்யவும், அவர்களை தேற்றவும், அவர்களை என்ன பண்ணணும், வழிநடத்த வேண்டிய கிருபையை தகுதி உள்ளவர்களாய் கர்த்தர் நம்மை மாற்றுகிறார். தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே என்ன பண்றாரு ஆண்டவர்? பவுல் மூலமா எந்த உபத்திரவத்திலாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு, இந்த உலகத்திலேயே அவங்களுக்கு எந்த ஒரு சொல்யூஷன் கிடைக்கலனாலும், நிறைய இடத்துல கவுன்சிலிங் சென்டர் அப்படி இப்படின்னு, டெலிவரன்ஸ் அப்படி இப்படின்னு எந்த ஒரு இடத்துக்கு போய் விடுதலை ஆகாதவர்களை இந்த வசனம் சொல்லுகிறது. எந்த உபத்திரவத்தாகிலும் அகப்படுவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாகும்படி. அப்போ நமக்கு வருகிற பாடுகள், நாம் தேவனுக்காக பாடு அனுபவிக்கும் போது ஒன்று நாம் ஆறுதல் அடைகிறோம், மற்றொன்று அந்த அனுபவம் மற்றவர்களை ஆறுதல் அடைய கிரியை செய்கிறதா இருக்கிறது. இன்னைக்கு நிறைய பேர் ஊழியம் செய்யறாங்க, நிறைய பேர் போதிக்கிறாங்க, நிறைய பேர் டீச்சிங் பண்றாங்க, கவுன்சிலிங் பண்றாங்க. இதெல்லாம் ஓகே, உலக பிரகாரமா சொல்லுவாங்க. சைக்காலஜி படிச்சுட்டா நம்ம எல்லாருக்குமே கவுன்சிலிங் சொல்லலாம். ஆனா இந்த உலகம் சில விஷயத்தை ஏற்றுக்கொள்ளாது. இந்த உலகத்துல உள்ள ஜனங்கள் நாட் ஓன்லி சைக்காலஜிக்கல் டிஸார்டர், மனதில் ஏற்படுகிற குழப்பம் மாத்திரமல்ல, சத்துருடைய கட்டுகளும் சத்துருடைய சாபத்துல அநேக ஜனங்கள் பிடிபட்டு இருக்கிறபடினால எந்த சைக்காலஜி விடுவிக்க முடியாத கட்டுகள் இன்னைக்கு இருக்கிறது. எந்த உபத்திரவத்தாகிலும் அகப்படுவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களையும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். அப்ப நமக்கு வருகிற எல்லா உபத்திரவங்களை ஆண்டவருடைய நாமத்தமாய் சகித்தால் பின் நாட்களிலே பவுலை போல நாமும் அநேகருக்கு உதவி செய்யக்கூடிய விதத்துல ஆண்டவர் நம்மை பயன்படுத்த கர்த்தர் கிருபை உள்ளவராயிருக்கிறார். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. உபத்திரவப்படாம பாடுபடாம நல்ல ஒரு தலைவனா வர முடியாது. உபத்திரவப்படாம பாடுபடாம மற்றவங்களை என்ன பண்ண முடியாது, விடுவிக்க முடியாது. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. ஒருவேளை நம்ம பரிசுத்தாவியை பெற்றிருந்தாலும், பரிசுத்தம் உள்ளவர்களா இருந்தாலும், உத்தம விசுவாசிகளா இருந்தாலும், பாடு அனுபவிக்கும் போது மட்டும்தான் நம்ம மற்றவங்களை வழிநடத்தக்கூடிய ஒரு நல்ல தலைவனாக, தலைவியாக நம்ம என்ன பண்ணுகிறோம், மாற்றப்படுகிறோம். கர்த்தருடைய நாமம் ஆண்டவர் அப்பதான் நம்ம கரத்துல பயன்படுத்துவார். அபிஷேகம் பெற்று நிறைய பேர் திருக்கரசம் சொல்றாங்க, ஊழியம் செய்யறாங்க, இல்லைன்னு சொல்லல. ஆனா அதே நேரத்துல நம்ம மற்றவங்களுடைய உபத்திரவங்கள்ல நம்ம நம்முடைய ஆறுதல் அவங்களுக்கு ஒரு பிரயோஜனமா இருக்க வேண்டும் என்றால், இந்த உலகத்திலேயே நிறைய பேர் என்ன பண்றாங்க, பிரச்சனை வந்தா கவுன்சிலிங்க்கு மற்றவங்கள்ட்ட போறாங்க, விடுதலைக்காக மற்றவங்கத்துல போறாங்க. ஆனா எல்லா இடத்துலயும் விடுதலை கிடைக்கலையே, எல்லா இடத்துலயும் அவங்களுக்கு ஆறுதல் கிடைக்கலையே. அப்ப அப்படிப்பட்ட ஒரு திராணி உள்ளவர்களா எந்த உபத்திரவத்தில் பவுல் தெளிவா சொல்றாரு பாருங்க. எந்த உபத்திரவத்தில் அகப்படுவர்களா இருக்கட்டும், அவங்களுக்கு எந்த பிரச்சனையா இருக்கட்டும்,
நம்ம ஜெபிச்சா விடுதலையாகுது ஒரு பக்கம், அது கர்த்தர் செய்யறார். ரெண்டாவது, நம்ம அந்த அனுபவத்தில் வந்து அவங்களுக்கு சொல்லுகிற அந்த தெய்வ வார்த்தைகள் அங்கு கிரியை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் நம்மை அந்த வழியில நடத்த விரும்புகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப இதற்கு ஒப்பு கொடுக்காத, அர்ப்பணிக்காத ஒருவர்கள் நல்ல தலைவர்களாக, நல்ல ஒரு வழிகாட்டியாய் வர முடியாது. சோ அப்படிப்பட்டவர்கள் முதல்ல குடும்பத்தையும் சரியாய் அவங்களால நடத்த முடியாது. வேற அகப்பட்ட ஜனங்களையும் அவர்கள் என்ன பண்ண முடியாது, தேவனுக்கு நேராய் வழிநடத்த முடியாதபடி கர்த்தர் விடுவிப்பார். அவ்வளவுதான் நம்ம சொல்ல முடியும். அந்த வழிமுறைகளையும் அவங்கள சரியா ஆண்டவருக்குள்ள கொண்டு வருகிற பக்குவத்தையும் கிருபையும் இந்த உபத்திரங்களின் வழியாய் ஆண்டவர் நமக்கு கற்று தந்து நம்மை என்ன பண்றாரா, பண்படுத்தி பக்குவப்படுத்துகிறார். அதுக்கப்புறம் பயன்படுத்துகிறார். தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்தாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய எப்படி இருக்கிறோமா, திராணி உள்ளவர்கள் ஆகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்ய வல்லவராயிருக்கிறார். ரெண்டு விஷயத்த சொல்றாரு. ஒன்னு, நம்ம மற்ற எந்த கட்டுகள் அகப்பட்ட ஜனங்களையும் ஆண்டவருக்குள்ள கொண்டு வரக்கூடிய கிருபையை எப்ப தர்றாருன்னா, நம்ம ஆண்டவருக்கோடு உபத்திரவங்களை சகிக்கும் போது, ஆண்டவருக்காய் பாடுபடும் போது, உபத்திரவங்களை சகிக்கும் போது அவரோடு ஆளுகை செய்கிறோம் என்று வசனம் சொல்லுகிறது. அப்ப ஆண்டவர் நமக்கு அனுமதிக்கிற எல்லாவற்றையும், ஆண்டவருக்கு தெரியாம இது நடக்காது, ஆண்டவர் தான் இதை அனுமதிக்கிறார் சொல்லி ஒவ்வொரு காரியத்தையும் விசுவாசத்தோடு கீழ்ப்படுதலோடு அப்படியாய் நம்ம பொறுமையா இருக்கும்போது நாம் உருவாக்கப்படுகிறோம் என்பதை மறந்து போக வேண்டாம். நிறைய பேர் உபத்திரம்னா ஓடி போயிடுவாங்க. ஆனா நம்மளை ஆண்டவர் அழைச்சது உபத்திரவப்பட்ட பின், சோதிக்கப்பட்ட பின் சுத்த பொன்னாக விளங்குவேன் சொல்லி வேதத்துல சொல்லுகிறபடி அந்த பாடுகளுக்கு நாம் நம்மை உட்படுத்தும் போது நம்ம அழிந்து போக மாட்டோம். கர்த்தர் ஒரு நல்ல உயர்ந்த இடத்துல நம்மை வைக்க வல்லமுடையவராக இருக்கிறார். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 5:11. 1 Thessalonians chapter 5:11. ஆகையால் நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவரை ஒருவர் தேற்றி ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தெசலோனிய சபைக்கு பவுல் எழுதும்போது ஆகையால் என்று சொல்லி இந்த வார்த்தை ஆரம்பிக்கிறது. அதுக்கு முன்பதாக உள்ள அந்த வார்த்தைகளை நம்ம வாசிக்கும் போது பல காரியங்களை பவுல் சொல்லுகிறார். கடைசியில் சொல்லிட்டு சொல்றாரு, ஒருவரை ஒருவர் தேற்றி ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி என்ன பண்ணுங்க, செய்யுங்கள். இது வார்த்தையினால தேற்றுகிற ஒரு காரியம் அல்ல. அனுபவத்தின் மூலமாய் மற்றவங்களை தேற்றும் போது ஆண்டவர் நம்முடைய அனுபவத்தின் மூலமாய் மற்றவங்களுக்கு நம்ம சொல்லப்படுகிற காரியங்கள்ல ஆவியானவர் இறங்கி செயல்படுகிறவராக இருக்கிறார். இந்த வசனத்தை நம்ம என்ன பண்றோம், சாதாரண நினைச்சுக்கிறோம். ஆண்டவர் என்ன நேசிக்கிறார், காட் லவ்ஸ் யூ அப்படின்னு சொன்னோம்னா அங்க முடிஞ்சிருச்சு. அப்படி இல்லை. அந்த பாதையில நம்ம நடந்து நம்மை ஒப்பு கொடுத்து அதுக்கப்புறம் நம்ம மற்றவங்களை தேற்றும் போது நிச்சயம் அவங்க என்ன பண்ணுவாங்க, தேர்தல் அடைவார்கள், அவங்க ஆறுதல் அடைவார்கள், அவர்களுக்குள்ள மாற்றங்கள் உண்டாகும். அவர்களை ஆண்டவருக்குள்ளே வழிநடத்த நம்முடைய பாடுகள் நமக்கு உதவி செய்கிறது என்பதை நம்ம இன்னைக்கு பாடுபடுறோம். நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் படுற பாடு யாருக்கும் தெரியாதுங்க. இல்ல, அது பிற்காலத்திலே அநேகரை பாடுகளுக்குட்பட்டு இருக்கிற ஜனங்களை விடுவிக்க அது நமக்கு உதவி செய்கிறது என்பதை மறந்து போக வேண்டாம். பரிசுத்த ஆவியானவர் தான் விடுவிக்கிறார், இல்லைன்னு சொல்லல. ஆனா அதுக்கு தகுதி உள்ளவர்களாய் யாரை ஆண்டவர் பயன்படுத்துகிறார் என்றால், அந்த வழியில வருகிறவர்களை ஆண்டவர் என்ன பண்றாரு, அப்படிப்பட்ட கிருபையை தந்து ஆண்டவர் அவர்கள் என்ன பண்றாரு, பயன்படுத்தி அநேகரை விடுவிக்கிறவர்களாய் கர்த்தர் என்ன பண்றாரு, தேற்றி ஆறுதல் செய்கிறவர்களாய் கர்த்தர் மாற்றுகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப அநேகரை நம்ம தேற்றவும் அநேகரை விடுவிக்கவும் இந்த வசனம் சொல்லுகிறது. ஒருவரை ஒருவர் தேற்றி, சாதாரண தேர்தல் கிடையாது. அநேகருடைய வாழ்க்கையில் உள்ள கவலைகள், கண்ணீர்கள், பயங்கரமான கட்டுகள் இருக்கிறவர்களை நம்ம ஆற்றி தேற்றக்கூடிய வல்லமையை பரிசுத்த ஆவியானவர் அந்த அனுபவத்தின் வழியாய் கடந்து வரும்போது நமக்கு அந்த கிருபையை, அந்த வரங்களை என்ன பண்றாராம், அருளி செய்கிறார். நம்ம கேட்கிற வரத்தை ஆண்டவர் தரணுன்றத விட ஆண்டவர் தான் அவனவனுக்கு எந்த வரங்கள் தர வேண்டும் என்று பகிர்ந்தளிக்கிறார். இந்த வழியில வரும்போது தேவன் இப்படிப்பட்ட கிருபைகளை தந்து நம்மை ஊழியத்தில் பயன்படுத்துகிறார். இதன் மூலமாய் ஆண்டுடைய ராஜ்யம் கட்டப்படுகிறது என்பதை மறந்து போக வேண்டாம். ஆண்டுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டுடைய ராஜ்யம் விரிவடைய நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அற்புதம் செய்து நமக்குள்ளே ஒரு ஆறுதலையும் அதிசயத்தையும் கர்த்தர் நிச்சயம் செய்ய வல்லவராக இருக்கிறார் என்பதில் சந்தேகமில்லை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மூன்றாவது ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கும் போது 2 கொரிந்தியர் 1:6 2 Corinthians chapter 1:6. ஆதலால் நாங்கள் உபத்திரவப்பட்டாலும் அது உங்கள் ஆறுதலுக்கும் ரட்சிப்புக்கும் ஏதுவாகும். நாங்கள் ஆறுதல் அடைந்தாலும் அதுவும் உங்கள் ஆறுதலுக்கும் ரட்சிப்புக்கும் ஏதுவாகும்.
நாங்கள் பாடுபடுகிறது போல நீங்களும் பாடுபட்டு சகிக்கிறதினாலே அந்த ரட்சிப்பு பலன் செய்கிறது. ஆதலால் நாங்கள் உபத்திரவப்பட்டாலும் அது உங்கள் ஆறுதலுக்கும் அப்படின்னு பவுல் சொல்லிட்டு சொல்றாரு. ரட்சிப்புக்கும் என்ன இருக்குமா? ஏதுவா இருக்கும். கர்த்தருடைய நாம இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் தான் மற்றவங்களை ரட்சிக்கும். ஏன்னா மனுஷன் ஒரு ரட்சிப்பை உண்டாக்க முடியாது. ஆனா அதே விதத்துல மூன்றாவது அங்க சொல்லுகிற ஒரு விஷயம், நம்மளுடைய பாடுகள் அநேகரை ரட்சிப்புக்குள்ளா என்ன பண்ணுகிறது? வழி நடத்துகிறது. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. சுவிசேஷத்தை சொல்றோம், ஆண்டவரை பற்றி சொல்றோம், அவங்களுக்காக ஜெபிக்கிறோம், அது ஒரு பக்கம். ஆனா அவங்க நம்ம வாழ்க்கையில அவங்க கூர்ந்து கவனிக்கிறாங்க. கிறிஸ்துவின் சாயல், கிறிஸ்துவின் குணங்கள், கிறிஸ்துவுடைய சுவாபங்கள், கிறிஸ்துவுடைய பண்புகள், கிறிஸ்துவுடைய செயல்கள், கிரியைகள் இவங்களுக்குள்ள இருக்குதா என்பதை அவர்கள் கண்டு நம்முடைய சாட்சியின் மூலமாக அவர்கள் ஆண்டவரை என்ன பண்றாங்க? ஏற்றுக்கொள்கிறார்கள். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. பவுல் இடத்துல சொல்றார், கிறிஸ்துவை நான் பின்பற்றுகிறது போல என்ன நீங்க என்ன பண்ணுங்க? பின்பற்றுங்கள். கிறிஸ்துவ பின்பற்றுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். பவுல் தெளிவா சொல்றாரு, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்ன பண்ணுங்க? பின்பற்றுங்கள். அப்போ ஒரு மனுஷனுடைய ரட்சிப்பு முதல்ல ஆண்டவர்கிட்ட தான் இருக்குது. முதல்ல இல்ல, 100% ஆண்டவர்கிட்ட தான் இருக்குது. ஆனா இன்னொரு பக்கம் யார் அதை சொல்கிறார்களோ அவர்களுக்குள்ள ரட்சிப்பினுடைய மாற்றங்கள் இருக்கிறதா என்பதை ரட்சிக்கப்படாதவர்கள் கூர்ந்து கவனித்து நமக்குள்ள அப்படிப்பட்ட மாற்றங்கள் காணப்படும் போது ஆண்டவர் அவர்களை ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. மூன்றாவது பவுல் சொல்லுகிறது, நம்முடைய பாடுகள் அநேகருடைய ரட்சிப்புக்கு ஒரு காரணமா என்னப்படுகிறது இருக்கிறது. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்க இவாஞ்சலிசம் மினிஸ்ட்ரி பண்றாங்க, பலவிதமான காஸ்பிள்ஸ் மீட்டிங் நடக்குது, பர்சனல் இவாஞ்சலிசம் நடக்குது. ஏன் ஜனங்கள் மனம் திரும்ப மாட்டுக்கிறார்கள்? ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள மாட்டுக்கிறார்கள், பாவத்திலிருந்து வெளியில வர மாட்டுக்கிறாங்க. தங்களை மாற்றிக்கொள்ள விரும்பவில்லை என்றால் அதை போதிக்கிறவர்கள் எந்த வழியில நடக்கிறார்கள் என்பதை அவர்கள் கூர்ந்து கவனித்து, அதை போதிக்கிறவர்கள் அதுக்கேற்றபடி நடக்கவில்லை என்றால் இவங்க வாழ்க்கையில எந்த மாற்றமும் நேரிடாதபடி காணப்படுகிறது. அப்போ போதிக்கிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்குன்னு சொல்லி பவுல் அநேக இடங்கள்ல தன்னை ஒரு சாட்சியாக ஒரு என்ன பண்றாரு? ஒரு எடுத்துக்காட்டாய் தன்னை வைக்கிறார். ஆண்டோடைய நாமம் மகிமைப்படுவதாக. கடந்த நாட்கள் கூட நம்ம வாசிச்சோம். ஆண்டோடைய நாமம் என்னை உங்களுக்கு திருஷ்டாந்தமாய் வைத்திருக்கிறேன் அப்படின்னு பவுல் சொல்றாரு. இன்னொருத்தரை குறிப்பிடல. வேதத்துல எத்தனையோ பரிசுத்தவான்கள் இன்னும் பவுல் சொல்றாரு, ஐ கீப் மை செல்ஃப் அஸ் எக்ஸாம்பிள் ஃபார் யூ. நான் என்ன ஒரு திருஷ்டாந்தமா உங்களுக்கு வச்சிருக்கிறேன், என்ன நீங்க பாருங்க, நான் என்ன பிரசங்கம் பண்றேனோ அந்த வழியில நான் நடந்து வந்திருக்கிறேன்னு சொல்லி பவுல் சொல்லுகிறார். இப்ப இதே விதத்துல நாமும் அப்படி நடந்து வரும்போது நம்மை கொண்டு அநேகரை ரட்சிக்க கர்த்தர் இரக்கம் செய்கிறார். அப்ப அநேகருடைய ரட்சிப்புக்கு அது நிறைவேறாமல் இருக்கிறதுக்குரிய காரணம் என்ன? ஆண்டோடைய ரத்த வல்லமையுடையதான், இல்லைன்னு சொல்லல. பரிசுத்தாவியான கிரியை வல்லவரா இருக்கிறார். ஆனா அதை யார் போதிக்கிறாங்களோ அவங்களை பொறுத்து அந்த ரட்சிப்பு அங்க என்ன பண்ணுகிறது? கிரியை செய்கிறது. பேதுருடைய முதல் பிரசங்கத்துல 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. பேதுருடைய 2வது பிரசங்கத்துல அதிகமான பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அப்போ ஏன் இந்த நாட்கள் அந்த மாதிரி நடக்கலன்னா, பேதுரு மறுதலித்தவனாய் இருந்தும் அதுக்கப்புறம் தன்னை முற்றிலும் ஒப்பு கொடுத்தவனாய் காணப்பட்டான். எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவரை பின் செல்லுறவனாய் காணப்பட்டது போல நம்முடைய வாழ்க்கையில நாம் அப்படி நடந்து கொள்ளும் போது அநேகரை ரட்சிக்கிற ஒரு பாத்திரமாக கர்த்தர் நம்மை உருவாக்குகிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. முதலாவது, இந்த பாடுகள் நமக்கு ஆறுதலை கொடுக்கிறது. 2வது, இந்த பாடுகள் மற்றவங்களுக்கு ஆறுதல் செய்ய நம்ம என்ன பண்ணுகிறது? தகுதியாக்குகிறது. 3வது, அவர்களுடைய கட்டுகளிலிருந்து விடுதலையாக்கி ரட்சிப்படைய கர்த்தர் நம்மை பயன்படுத்த இப்படிப்பட்ட பாடுகள் நமக்கு உதவி செய்கிறது என்பதை மறந்து கிறிஸ்துவுக்காய் அனுபவிக்கிற பாடுகள். ஆண்டோடைய நாம் என்னென்ன சின்ன விஷயமா இருக்கட்டும், பிசிக்கலா மென்டலா என்னென்ன ஆண்டுடைய நாமத்துக்காக இருக்கிற தடைகளை நாம் மீறி ஆண்டவரை உத்தமமாய் பின்பற்றுகிறோமோ அந்த பாடுகளுக்கு ஒரு பலன் உண்டு என்பதை மறந்து போக வேண்டாம். ஆண்டோடைய நாமம் மகிமைப்படுவதாக. 2 தீமோத்தேயு 2:10 விதமாய் சொல்லுகிறது. 2 தீமோத்தேயு chapter 2 verse 10. ஆகையால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கிறிஸ்து இயேசுவினால் உண்டான ரட்சிப்பை நித்திய மகிமையோட பெற்றுக் கொள்ளும்படி சகலத்தையும் அவர்கள் நிமித்தமாக சகிக்கிறேன். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல தீமோத்தேயுக்கு பவுல் எழுதும் போது எழுதுகிற ஒரு வார்த்தை, ஆகையால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கிறிஸ்து இயேசுவினால் உண்டான ரட்சிப்பை நித்திய மகிமையோடு பெற்றுக்கொள்ளும்படி.
ஆண்டவர் தெரிஞ்சிருக்கிறார் சில ஆட்கள் இல்ல, ஆண்டவர் தெரிந்து கொண்ட ஜனங்களை அவர் ரட்சிக்கிறார். அவர் ரட்சிக்கும்படி கிறிஸ்து இயேசுவினால் உண்டான ரட்சிப்பு நம்மளால உண்டானது கிடையாது, கிறிஸ்து தான் தர்றாரு. ரட்சிப்பை நித்திய மகிமையோடு அவர்கள் ஏற்றுக்கொள்ளும்படி சகலத்தையும் அவர்கள் நிமித்தமாக என்ன பண்ற சகிக்கிறேன். அப்போ ஒரு நபரை ஆண்டவருக்குள்ள நம்ம கொண்டு வரணும்னா, நம்ம ஆண்டவரை பற்றி பேசுறோம், போதிக்கிறோம், ஜெபம் பண்றோம், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆண்டவருடைய நாம நிமித்தமாய் சில பாடுகளை நாம் சகிக்கவும் நாம் என்ன பண்ணுகிறோம், கடனாளிகளா இருக்கிறோம் என்பதை மறந்து போக வேண்டாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கற்ப வேதனைப்படுகிறேன் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். ஒரு ஆத்மாவை ரட்சிக்கிறதுக்கு பவுல் அவ்வளவு வேதனைப்படுறாராம். அப்ப இது சுலபமான ஒரு காரியம் அல்ல. அதே நேரத்துல இது தேவனால செய்யக்கூடிய ஒரு காரியமா இருக்கிறது. நம்மை ஒப்பு கொடுக்கும் போது நம்ம மூலமாய் ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 4வது ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கும் போது 2 கொரிந்தியர் 1:7 வாசிக்கும் போது 2 Corinthians chapter 1:7, நீங்கள் எங்களோட கூட பாடுபடுகிறது போல எங்களோட கூட ஆறுதலும் அடைகிறீர்கள் என்று நாங்கள் அறிந்து உங்களை குறித்து உறுதியான நம்பிக்கையுள்ளவர்களாயிருக்கிறோம். ஆண்டோடைய நாம மகிமைப்படுவதாக. கொரிந்து சபைக்கு இதெல்லாம் சொல்லிட்டு பவுல் சொல்றாரு, நீங்கள் எங்களோடு கூட பாடுபடுகிறது போல. அப்ப முதல்ல நம்ம கிறிஸ்துவுக்காய் பாடுபடுகிற இந்த ஒரு அனுபவத்தை நம்மளோடு இருக்கிற ஊழியக்காரர்கள் மூத்தவர்களோடு சேர்ந்து ஊழியத்துல வருகிற பாடுகளை நம்ம சகிக்க பின் நாட்கள்ல நம்ம தனியாய் நின்று சகிக்க கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுகிறாரு, கிருபை தர வல்லவராயிருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சின்ன சின்ன பாடுகள் எதுவா இருந்தாலும் சரி, சபையில ஏற்படுகிற கூட்டங்கள், ஐக்கியத்துல வருகிற எந்த பாடுகளையும் நம்ம சேர்ந்து எல்லாரோட சேர்ந்து சகிக்க பழகி கொண்டால் பின் வரும் நாட்கள்ல நம்ம தனியாய் நின்று சகிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பரிசுத்தவான்கள் எல்லாம் தனித்தனியாய் கொல்லப்பட்டார்கள். அப்ப அவங்க அந்த நேரத்தில் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லவோ அவர்களோடவோ யாருமே அவங்களுக்கு இல்லாத நேரத்திலையும் அவங்க விசுவாசத்துல தனித்து நின்றதுக்கான காரணம் என்ன? அவர்கள் முதலாவது அவர்களை யாரை வழிநடத்தினார்களோ அவர்களோடு சேர்ந்து ஐக்கியமாயிருந்து எல்லா காரியங்களையும் கற்றுக்கொள்ள பழகி கொண்டார்கள். ஆண்டோடைய நாம மகிமை. இந்த நாட்டில் நம்ம சபைக்கு வர்றோம், ஊழியக்காரர்களோடு பல ஊழியங்களை நம்ம ஈடுபடுகிறோம், பலவித காரியங்கள் நம்மளோடு நம்ம என்ன பண்றோம், பகிர்ந்து கொள்கிறோம். இந்த நாட்கள்ல நம்ம சேர்ந்து பழகி ஆண்டவரை அறிகிற அறிவை பெற்றுக் கொள்கிறதை போல பாடுகளிலேயே சகிக்கவும் நம்ம பழகி கொண்டோம் என்றால் பின் நாட்கள்ல நம்ம தனியாய் நின்று எந்த பாடுகளையும் நம்ம சகிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆண்டோடைய நாம மகிமைப்படுவதாக. ஒரு வருஷத்தை நம்ம வாசிக்கும் போது 2 Thessalonians chapter 1:4-6, நீங்கள் சகிக்கிற சகல துன்பங்களிலும் உபத்திரவங்களிலும் பொறுமையையும் விசுவாசத்தையும் காண்பிக்கிறது நிமித்தம் உங்களை குறித்து நாங்கள் தேவனுடைய சபைகளில் மேன்மை பாராட்டுகிறோம். நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்து நிமித்தம் பாடு அனுபவிக்கிறவர்களாய் இருக்க அந்த ராஜ்யத்திற்கு நீங்கள் பாத்திரர் எனப்படும்படிக்கு தேவன் நியாயமான தீர்ப்பு செய்கிறவர் என்பதற்கு அதுவே அத்தாட்சியாயிருக்கிறது. உங்களை உபத்திரவப்படுத்துகிறவர்களுக்கு உபத்திரவத்தையும் உபத்திரவப்படுகிற உங்களுக்கு எங்களோட கூட இளைப்பாறுதலையும் பிரதிபலனாக கொடுப்பது தேவனுக்கு நீதியாயிருக்கிறதே. ஆண்டவர் 4வது சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், ஆண்டோட நீங்க எங்களோடு கூட என்ன பண்ணுங்க, பாடுபட பழகி கொள்ளுங்கள். ஒரு சில நாட்கள் வரும், நம்ம தனியாய் பாடுபட வேண்டிய நாட்கள் வரும்போது பரிசுத்த ஆவியானவர் நம்மை தேற்றுகிறார், இல்லை என்று சொல்லவில்லை. மனுஷ சஞ்சாரமற்ற நிலைமைகள்ல காணப்படும் போது நாம் இப்பொழுதே பழகி கொண்டால் தனியாய் வருகிற நாட்கள்ல நம் நிலை நிற்க அது போதுமானதா இருக்கிறது. தெசலோனிக்க சபைக்கு பவுல் எழுதும் போது எழுதுகிறார், நீங்கள் சகிக்கிற சகல துன்பங்களிலும் உபத்திரவங்களிலும் பொறுமையும் விசுவாசத்தையும் காண்பிக்கிறது நிமித்தம். அப்ப இதுக்கு பேர் தான் என்னது, பாடுகளை சகிக்கிறது. பாடுகளை சகிக்கிறதுனா வேற ஒண்ணும் இல்ல, நீங்கள் சகிக்கிற சகல துன்பங்களிலும் உபத்திரவங்களிலும் பொறுமையையும் விசுவாசத்தையும் என்ன பண்ணணுமா, காண்பிக்கிறது நிமித்தம் உங்களை குறித்து நாங்கள் தேவனுடைய சபைகளில் மேன்மை பாராட்டுகிறோம். நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் பாடு அனுபவிக்கிறவர்களா இருக்க அந்த ராஜ்யத்திற்கு நீங்கள் பாத்திரர் என்னப்படும்படிக்கு தேவன் நியாயமான தீர்ப்பு செய்கிறவர் என்பதற்கு அதுவே அத்தாட்சியா இருக்கிறது. ஆண்டவரோடு பாடுபட்டால் ஆண்டவரோடு என்ன பண்ணுவோமா, ஆளுகையும் செய்கிறவரா இருக்கிறோம். 6ஆம் வசனம் இன்னும் தெளிவா இருக்குது. உங்களை உபத்திரவப்படுத்துகிறவர்களுக்கு உபத்திரவத்தையும்
உபத்திரவப்படுகிற உங்களுக்கு எங்களோடு கூட இளைப்பாறுதல். அப்போ பவுல் சொல்றாரு, தெசலோனிக்கே சபையோடு அவர் ஊழியம் செய்யும் போது நீங்க எங்களோடு கூட உபத்திரவப்பட்டீங்கன்னா என்ன பண்ணணும்? பிரதிபலனாக இளைப்பாறுதலையும் பிரதிபலனாக கொடுப்பது தேவனுடைய நீதியா இருக்கிறது. பரிசுத்தவான்கள் தேவ பிள்ளைகளோடு சேர்ந்து இந்த காரியங்களை நம்ம பழகி கொண்டா திரும்ப அது நமக்கு லகுவா பழக்கமா ஆயிடும். அதுக்கப்புறம் நம்ம தனியா இருக்கிற வேலைகளை கூட அந்த பாடுகளை நம்ம என்ன பண்ண முடியும்? எதிர்கொண்டு மேற்கொண்டு நம்ம தொடர்ந்து ஆண்டவருக்கென்று வாழ கர்த்தர் கிருபை செய்கிறார். அப்போ தேவனுக்கென்று பாடுபடும் போது அந்த வசனம் நம்ம 2 கொரிந்தியர் 1:3 வாசிச்சபடி ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக, கர்த்தர் நமக்கு ஆறுதலை தர வல்லவராய் இருக்கிறார். நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகலவிதமான ஆறுதலின் தேவனுமாய் இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். அப்ப சகலவிதமான எல்லா விதத்துல ஆறுதலை கர்த்தர் தர வேண்டும் என்றால் 5ஆம் வசனத்துல நம்ம வாசித்தது போல கிறிஸ்துவனுடைய பாடுகள் நம்மிடத்துல பெருகும் போது கிறிஸ்துவனுடைய ஆறுதல் நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணுகிறது? பெருக்குகிறதா இருக்குது. முற்றிலும் தேவனுக்கு எல்லா விதத்துல பாடுபட்டு வயதுல இருக்கும்போது எந்தெந்த காரியங்களை நம்ம ஜெபிச்சோமோ அதுல எல்லாம் ஒரு மாற்றம், அதுல எல்லாம் ஒரு அற்புதத்தை அப்படியே நாளுக்கு நாள் கர்த்தர் செய்து கொண்டு எல்லா விதத்துல நமக்கு ஆறுதலை தர வல்லவராக இருக்கிறார். அதுக்கப்புறம் பாடு வராதுன்னு சொல்லல, எத்தனை பாடுகள் வந்தாலும் அதன் மத்தியிலையும் ஒரு ஆறுதலையும் கர்த்தர் சமாதானத்தையும் விடுதலையும் அதுல ஒரு வெற்றியும் அதுல ஒரு முன்னேற்றத்தையும் ஜெயத்தையும் ஒரு மகிழ்ச்சியும் கர்த்தர் தர வல்லவராக இருக்கிறார். இந்த நாட்கள்ல பாடுகள் எங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லி வெறும் நம்ம ஜெபத்தோடு இருக்காதபடி அதை நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது நம்முடைய ஜெபங்கள்ல பரிபூர்ண பதிலை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதில் சந்தேகமில்லை. இந்த வார்த்தையை கொண்டு கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறமையா, ஸ்தோத்திரிக்கிறமையா. சகலவித ஆறுதலின் தேவன் சொல்கிறபடி இன்னைக்கு ஜெபிக்கிற ஆராதிக்கிற நாங்கள் எல்லா விதத்துல ஆறுதல் அடையாதபடி சில காரியங்கள்ல ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில ஆறுதலுக்காய் நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அதை நீ செய்ய வல்லவராய் இருக்கிறீர் என்பதை வேதம் சொல்லுகிறது. பாடுகளின் மூலமாய் அந்த ஆறுதலை நீர் எங்களுக்கு தர வல்லவராய் இருக்கிறீர். அதிசயங்களை அந்த ஆண்டவரே எந்தெந்த காரியங்கள்ல நாங்கள் எதிர்பார்த்திருக்கிறோமோ அதை செய்ய வல்லவராய் இருக்கிறீர் என்று வேதம் சொல்லுகிறதே. தேவனுக்காக நாங்கள் கிறிஸ்துவை ஆராதிக்கிறோம், பின்பற்றுகிறோம் என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் அதனால் வருகிற பாடுகளை நாங்கள் ஆண்டவரே துணிந்து ஏற்றுக்கொண்டு தொடர்ந்து முன்னேறி சென்று ஆண்டவரே சகலவித ஆறுதலையும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறீர். உம்மை நம்பி நாங்கள் எல்லாவற்றிலும் முன்னேறி செல்ல கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் இரக்கம் செய்வீராக. கர்த்தருடைய நாமம் தொடர்ந்து மகிமைப்படட்டும். எங்களுடைய வாழ்க்கையில கர்த்தாவே இந்த நாட்களில் எல்லா விதத்துல நாங்கள் ஆறுதல் அடைய கர்த்தர் கிருபை செய்வீராக. துதி கன மகிமை எல்லாம் நாங்கள் நமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அருளைக்கும் சமாதானம் சந்தோஷமும் இன்றும் என்றும் அனைவரோடும் நம்மோடும் நம்முடைய குடும்பங்களோடும் நம்முடைய ஊழியங்களோடும் கர்த்தருடைய வருகை விருது நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களுக்காக இந்த ஊழியங்களுக்காய் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். நாங்கள் உங்களுக்காய் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். இந்த ஊழியங்களுக்காய் உதவி செய்கிற, தாங்குகிற, கொடுக்கிற, ஜெபிக்கிற, உழைக்கிற ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களுடைய சபையானது பெங்களூர் பட்டத்தில் உள்ள லிங்கராஜபுரம் என்ற பகுதியில எண்ணூர் மெயின் ரோட்டில் உள்ள SBI பேங்குக்கு முன்பதாக உள்ள ஷோபா ஸ்டோருடைய முதல் மாடியிலே காணப்படுகிறது. முதல் ஆராதனை காலை 7 மணி முதல் 8:30 மணி வரை உள்ளது. பின்பு 9 மணி முதல் 10 மணி வரை யூத் மீட்டிங், சண்டே கிளாஸ், அடல்ட் கிளாஸ் போன்ற ஊழியங்கள் இருக்கிறது. 10 மணி முதல் 11:30 மணி வரை இரண்டாவது ஆராதனை இருக்கிறது. வார நாட்கள்ல செவ்வாய்க்கிழமை பைபிள் ஸ்டடி இருக்கிறது. மாலை 7 மணி முதல் 8 மணி வரை முடிந்தவர்கள் கலந்து கொண்டு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். அதே போல சனிக்கிழமை காலை 10 to 12 மணி வரை உபவாச கூட்டம் இருக்கிறது. நீங்கள் உபவாச கூட்டத்துக்கு வருவீர்கள் என்றால் நிச்சயமாய் நாம் சேர்ந்து ஜெபிப்போம். நீங்கள் எந்த ஆலயத்துக்கும் செல்லவில்லை என்றால் நீங்கள் தயவு செய்து இங்கே வந்து எங்களோட கலந்து கொண்டு கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை அன்பாய் அழைக்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கமெண்ட் பகுதியிலே கர்த்தர் உங்களோடு பேசின வார்த்தை இருக்கும் என்றால் அதை கமெண்ட் பகுதியிலே நீங்கள் வெளிப்படுத்துங்கள். அது மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தையை நீங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யும் போது கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆஸ்வதிப்பார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவசர ஜெப தேவைகளுக்கு எங்களுடைய போன் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படியா நீங்கள் போன் செய்வீர்கள் என்றால் நாங்கள் உங்களுக்காக எப்பொழுதும் ஜெபிக்க ஆயத்தமாயிருக்கிறோம். கர்த்தர் தாமே நம்மை ஆஸ்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.